அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? தங்கராசுங்க. தங்கராசு. இது எந்த ஏரியாங்கண்ணா? தங்கமலைக்காடுங்க. தங்கமலைக்காடு. சரி, நீங்கள் இப்போது ஹெர்போலிவ் அடிச்சுக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற வயல்காரங்கள்லாம் வந்து கெமிக்கல் அடிச்சுக்கிறாங்க. கெமிக்கல். இப்போ நீங்கள் இதுக்கும் அதுக்கும் என்னென்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? நான் வந்து 1.5 ஏக்கராவுக்கு 3200 தான் மருந்து, 2 மருந்து அடிச்சிருக்கிறேன். சரிங்க. இப்போ ஏக்கராவுக்கு 10 இடம் நெல் விளைஞ்சிருக்குது. சரிங்க. அதே போல் பக்கத்தில் அடித்தது வந்து கெமிக்கல் அடித்தது 9000 ஆகும். 9000. ஒரு ஏக்கராவுக்கு 6000 ஆகும். சரிங்க. அப்புறம் 6000 ஆனால் 1.5 ஏக்கராவுக்கு 9000 ஆகும். நம்மளுக்கு 1.5 ஏக்கராவுக்கு 3200 ஆகும். ம். இதில் உங்களுக்கு என்ன தெரியுதுண்ணா? இப்போ ஹெர்போலிவ் இந்த இயற்கை மருந்து ஹெர்போலிவ் அடிக்கங்க வந்து உரமெல்லாம் கம்மியாக எடுக்குங்க. ம். இப்போது ஏக்கராவுக்கு 4 மூட்டை உரியா போடணுமா, எங்களுது வந்து மொத்தமாக சேர்ந்து ஒரு 1.5 மூட்டை போட்டுருக்குங்க. இந்த மருந்து அடித்ததுனால பயிர் நல்லா வளர்ச்சி வருது. சரிங்க. அதனால நல்லா வளர்ச்சி வரனால ஊரியா கம்மியாக பயன்படுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு 1.5 ஏக்கராங்களா? இது 1.5 ஏக்கரா. 1.5 ஏக்கராவுக்கு எத்தனை யூரியாவண்ணா போடுவீங்க? முந்தி 4 மூட்டை போட்டோம். 4 மூட்டை போட்டீங்க. இப்போ இந்த ஹெர்போலிவ் இயற்கை மருந்து அடிச்சங்காட்டிக்கு எத்தனை? 1.5 மூட்டை போட்டோம். 1.5 மூட்டை தான் போட்டீங்க. ஆனால் நல்லா வந்திருக்குதுங்களா? நல்லா வந்திருக்குங்க. பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ செலவுனா? அவங்களுக்கு ஏக்கராவுக்கு 6 ரூபா வந்திருக்கு. 6 ரூபா வந்திருக்குது. உங்களுக்கு ஏக்கராவுக்கு அப்படி கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஏக்கராவுக்கு எவ்வளோனா வந்திருக்கு? நமக்கு ஏக்கராவுக்கு 1500 இல்லைங்க. 1.5 ஏக்கராவுக்கு 3200ங்க. 1.5 ஏக்கராவுக்கு 3200. 200ங்க. அவங்களுக்கு 1.5 ஏக்கராவுக்கு எவ்வளோனா வருது? அவங்களுக்கு 9000. 9000 வருது. பாருங்க. இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதாண்ணா? எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அதை தான் அடிக்கணும்னு அடித்தேன். அந்த காடு பரவாயில்லைங்க. அது வந்து நானே வேணும் 4 மருந்து அடித்தேன். அதில் பூ வரல. சரிங்க. இது வந்து 2 மருந்து அடிச்சதுனால பூ ஒன்று வந்துச்சு. அதே வந்து இன்னொரு மருந்து அடிச்சிருந்தா அந்த பூவே வந்திருக்காது. பரவாயில்ல. இப்போ உங்கள் ஹெர்போலிவ் அடிக்கங்காட்டிக்கு உங்களுக்கு மனசு திருப்தியானே? திருப்திங்க. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது. நீ அடுத்த தடவை என்ன? அடுத்த தடவை நாங்கள் இதையே தான் பயன்படுத்தாங்க. நீ யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நானே முழுசாக இறங்கி தெரிஞ்சுட்டேன். சரி.